யார் யார் எப்பொருள் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கொஞ்சம் மங்களா இருக்கு, அதை வெளிச்சம் போட்டேன். சரி சரி. சரிங்க. இது எப்பவுமே அந்த சூரியன் பார்த்து வெளிச்சு கதவை திறந்து வச்சிருக்கிறேன், அதுலதான் வெளிச்சம். பிரச்சனை இது போடவே மாட்டேன். ஏன்னா இதையும் குறை இந்த வீடு இப்ப 9 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஆஹ் வீடு இப்ப உங்களுக்கு நடவு தெரியுமா, திறந்து வச்சு பளிச்சுன்னு ஜன்னல் கீழே காத்தோட்டமா இருக்குன்னு அடைக்கவே கூடாது. எந்த இது யாரும் அடைக்க கூடாது. அட ஜன்னல் சாத்தினா பயங்கரமா சத்தம் போடுவேன். எதையும் அடைக்க கூடாது. அது காத்து வந்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். 10 தடவை கூட்டினாலும் கூட்டிட்டு தான் இருக்கணும். கூட்ட நீ இல்லாட்ட கூட்டாத அப்படின்னு. நமக்கு காத்தோட்டம் தான் பிரச்சனை. காத்தோட்டமும் அந்த இயற்கையான வெளிச்சம் தான் நம்மளை வந்து தொடர்ந்து சுறுசுறுப்பா வச்சுட்டே இருக்கணும். இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. சரிங்க. அதாவது குகையில போய் கண்ணை மூடிட்டா அது வேற, கண்ணை மூடும் பொழுது எதுவும் தேவையில்லை. சரி. கண்ணை மூடும் பொழுது அப்படியே கண்ணை மூடித்தான் இருக்க சொல்றாங்க, அது வேற. ஆனால் காற்றோட்டம் தூய்மையாக இருக்க வேண்டாம், இடம் தூய்மையா இருக்க வேண்டாமா? உள்ள போனா வீட்டுக்குள்ள கூட வாடையே இருக்கக்கூடாது. இந்த இருட்டு வாடை, அந்த வாடை, இந்த வேற சாக்கு வாடை, காய்கறி வாடை, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமாங்க ஆமாங்க. அதுதான் வந்து நல்ல நிலை. பூரா வீட்டுக்குள்ள போனாவே கப் அடிச்சுட்டு நாத்தம் அடிச்சுட்டு இதெல்லாம் இருந்தா அது வந்து ஆரோக்கியத்தின் திறவுகோலே கிடையாது. சரி, அதுல பாருங்க, இந்த முக்கியமானது இந்த இந்த இயற்கை மருத்துவம் சந்திரான் இந்த ராஜு 197 பக்கம் பாருங்க. சுபாஷ் இயற்கை மருத்துவமனை 34. அவங்க அந்த நிகழ்ச்சி நான் போயிருக்கேன், நானே வெங்கடேஷ் எல்லாம் போயிருக்கோம். அது வந்து யார் பண்ணது, சேலம் சண்முகா மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை. அது அலோபதி மருத்துவமனை. அவர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவரே வந்து ஆராய்ச்சி. சில பேர் இருக்காங்க, அதாவது பரிணாம அறிவியலை பத்தி பேசுறவங்க சில பேர் தான் இருக்க முடியும். இந்தியாவிலே பரிணாம அறிவியலை பேச மாட்டாங்க. மருத்துவர்கள் பரிணாம அறிவியலுக்கு சம்மதம் இல்லாத மருத்துவர்கள் அது இந்த பரிணாம அறிவியல் இயற்கை அறிவியல அவங்க பேச மாட்டாங்க. யாரும் அறிவியலா பேச மாட்டாங்க. நீ போறவனே அறிவியலை பக்கம் கேட்க மாட்டேன். உனக்கு வயிற்று வலிக்கு மாத்திரை விடுன்னு கேட்பேன், அவன் வயிற்று வலிக்கு மாத்திரைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். நீ போய் நாம ஆராய்ச்சியாளர்கள்ங்கிறனாலதான் சுய ஆராய்ச்சி. இப்ப பசி தாகத்தை ஏன் கட்டுப்படுத்தணும், நம்ம நோயை வெல்லணும். இயற்கையில வந்து உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொள்றவனுக்கு நோய் வந்து தீராது. இப்ப நாம வந்து பிறவி நோயை வெல்லணுங்கிறப்ப போகிறோம். பிறவி நோயை வெல்லுவது தான் இயற்கை நோக்கம். அதுதான் தபம், அதுதான் வலிமை. அதனாலதான் சிலர் தான் இதை செய்ய முடியும். மரணத்தை வெல்லுதல், நோயை வெல்லுதல் சிலர் தான் செய்ய முடியும். அதே இயற்கைன்ற. சிலதான் விதையா மாறும். விதை நேர்த்தி, விதை தேர்ந்து வைக்கிறான். அறுவடை பண்ணோம்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறோம். கடைசியில விதைக்குன்னு கொஞ்சம் வர்றாங்க. வணக்கம். வணக்கம். எங்க கிளம்பியாச்சா? இன்னொருத்த கிளம்பணுமா? 1 மணிக்கு தானே கிளம்ப போறேன். 13 1 நேரத்துக்கு 13. 1 நேரத்துக்கு 13. காரு ஷோரூமுக்கு வந்திருக்கா? நீங்க பாருங்க. காரு ஷோரூமுக்கு வந்திருக்கா. நம்ம பெரிய மகன் இது குண்டாய் புது வண்டி எடுக்கணும்னு வந்திருக்காரு, அங்க வந்திருக்கான். சரிங்க, நீங்க வேலை பாருங்க. நீங்க அப்புறம் பேசுவோம். நீங்க பேசுங்க, நீங்க வேலை பாருங்க. கூகுள் அப்படியே அக்கா, கூகுள் மீட்ல வர ஒரு நிமிஷம். 4 மணி கூகுள் மீட். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். 4 மணி கூகுள் மீட். சரி, 4 மணி கூகுள் மீட்ல வாங்க. வாய்ப்பு இருந்தா வாங்க, இல்லாட்டா கடையை பாருங்க. நீங்க பாருங்க. சரி, நீங்க பாருங்க. நீங்க சரி, நீங்க கூகுள் மீட் பயிற்சி போயிட்டு இருக்கு. சரி, கூகுள் மீட்டுக்கு அப்படியே வாங்க. 4 மணி கூகுள் மீட் இருக்கா, அதுல வாங்க. சரி சார். சரி, நீங்க
நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ம். வந்தாங்க. அவங்க இதுல கூப்பிட்டாங்க. எதுல கூப்பிட்டாங்க? வாட்ஸ்அப்ல கூப்பிட்டாங்க. கூகுள். என் பொண்ணு வேற வந்துச்சு. அவங்க அப்ப அவங்களுக்கு மணி இப்ப வந்து மணி 12 அவங்களுக்கு. பகல் 12. பகல் 12. அது மத்தியானம் 12 மணி. நமக்கு சாயங்காலம் இங்க 4:30 மணி. கூப்பிட்டாங்க. அவங்க 1 மணிக்கு தான் வகுப்பு அவங்களுக்கு. அனிமே அவங்க போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விடுமுறையா கூட இருக்கலாம். அதே இருந்திருக்காங்க. இல்லாட்டா வழக்கம் போல வண்டியில போவாங்க. பேசினா காலையில இன்னும் சாயங்காலம் 4 மணிக்கு பேசலாம். இல்லாட்டினா காலையில 4 மணிக்கு பேசலாம். இதுதான் பேசுற நேரமே. சரி. காலையில சாயங்காலம் 4:30 மணிக்கு பேசுறோம்னா பேசலாம். இல்லாட்டினா அதிகாலை 4 மணி. எப்ப பேசுறேன்னா சாயங்காலம் 4 மணிக்கு பேசுனா அவங்க 12 மணி. நாம காலையில் 4 மணிக்கு பேசினா அவங்க இரவு 12 மணி. சரி சரி. அது விட்டு பேசுறோம்னா காலையில 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு பேசுறோம்னா காலையில 6 மணி 7 மணி அப்படி. அதே மாதிரி தான். அப்புறம் அது அந்த முறைய நேரம் இங்க ஆளவே காணும். சார் இந்த சுபாஷ் இயற்கை மருத்துவம் ஒரு நிமிஷம். எப்படி போயிட்டு இருக்குது? ரொம்ப வேகமா ஓடுறாங்க. வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. ஐயா, பழகறக்கெல்லாம் மொழியெல்லாம் ஒண்ணும் சரியா இருக்குதா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்கம்மா. என்னுடைய வகுப்புலயே தமிழ்ல இருக்காங்க. சரி சரி, பரவாயில்ல. வகுப்பு தமிழ் பேசுற மாணவர் இருப்பாங்க. பாடம் எடுக்கிறவங்க வழக்கம் போல பாடம் எடுக்கன்னு இங்கிலாந்து நாட்டுக்காரர் தானே. பாடம் எடுக்கிறவங்க இங்கிலாந்து ப்ரொஃபசர் தானே. ஆமாமா, அவங்க இங்கிலாந்து தான். அவங்க இங்கிலாந்து மாணவர்கள் தமிழ்நாட்டுக்காரர். அது சரி. படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் என்ன இருக்காங்க. மற்ற எல்லாருமே வெளிநாட்டுக்காரர். பாடம் எடுக்கிற ஆசிரியர் வந்து இங்கிலாந்துக்காரர் தான். அந்த நாட்டுக்காரர் தான் பாடம். அவங்களுக்கு அந்த நாடு. இவங்க பிசிக்ஸ் ஏற்கனவே அங்க அந்த சப்ஜெக்ட் தான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் தான் பாடம் படிக்கிறாங்க. அது ஏற்கனவே ஆங்கில புலமை படிச்சு பழகிறார்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அறிவு தான், அறிவு பிரச்சனை அதுதான். நம்ம வந்து இப்ப நாம எடுத்திருக்க ஆராய்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யாரும் எடுக்காத ஆராய்ச்சி. இது இந்த தலைப்பை யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த தலைவை யாரும் எடுக்க மாட்டாங்க. அவன் வேலை வாய்ப்பு கம்ப்யூட்டர் இது அப்படின்னா ஆராய்ச்சிக்காக அணுவை பத்தி படிக்கிறதுக்காக எடுத்துக்க அணுவை பற்றி படிப்பதற்காக எடுத்தது ஆராய்ச்சி. இயற்கை பத்தி பிசிக்ஸ்னாவே வேலை வாய்ப்புக்காக இல்லை. அது வந்து அறிவை பெருக்குவதற்கு இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்டது. அப்ப இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டா தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இயற்கை இப்ப மற்றவங்க அப்படி கிடையாது. மற்றவங்க இயற்கை சட்டத்தை அதனாலதான் நோயில மாட்டிக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு இயற்கை சட்டம் தெரியும். இப்ப நோய் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு என்ன பெரிய பொண்ணுக்கு 3 நாள் நான் தான் வைத்தியம் பார்த்தேன். நல்லா ஆயிப்போச்சு. நோய் நல்லா ஆயிடுது. நல்லா ஆயிடுச்சு. இப்போ அவங்க ப்ரொஃபசர் தான். எங்க வீட்டு தான் இருந்தாங்க. அவனுக்கு நோய் நல்லா ஆயிடுது. அந்த பொடியனுக்கு எதை தின்றுக்கிறான், வயிறு கெட்டு போச்சு. வயிறு கெட்டு போச்சு. சாதாரண உணவு தானே வயிறு கட்டுறோம். இப்ப இவங்களே இப்ப இழைச்சிருக்காங்க பாருங்க. போன 1 கிலோ இழைச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. ஏன்னா உணவு ஆப்பிள் மட்டும் தானா, வேற ஏதாச்சும் இருக்கா இயற்கை உணவு? ஆப்பிள், ஆரஞ்சு இந்த ரெண்டுமே அங்க விலை கம்மி தான். மத்தபடி அந்த வாழைப்பழம் கூட அங்க விலை அதிகம் தான். அவனுக்கு ஊர் கிடையாதுல வாழைப்பழம். அதனால இதெல்லாம் விலை அதிகம் தான். செரி பெரி அதெல்லாம் அவனுக்கு ரோட்லயே அது இருக்குது. காய்ச்சிட்டு இருக்கு. ஆனா அது
ஆமா ஆமா. அந்த நார்மலான எலுமிச்சம் செடி மாதிரி ரோட்லயே பெர்ரீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது பார்க் சைடு போனாதான் அது தெரியும். அந்த செரி அந்த பெர்ரி எல்லாம் தெரியுது. பார்த்தாதான் தெரியும். முகம் இழைச்சிருக்குது, உடம்பு இழைச்சிருக்குது தெரியுது. இப்போ ஒரு வாரத்திலேயே நல்ல மாற்றம். அது இது எப்படி நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்க தனிமை, அது முடிவெடுக்கிறப்ப சுதந்திரம் இருக்குது. நமக்கு சுத்தம் தானே முக்கியம். சுத்தம் தெரிஞ்சுக்கிறத தைரியமா இருக்கிட்ட பைத்தியம் பிடிச்சிருங்க. சுத்தம் ஆமா. தெரிஞ்சுதான் நீங்க ஆமா போகணும். ஆமா. சுத்தம் தெரிஞ்சுதான் போகணும். இன்னும் அதுக்கு தான் சுத்தம். ஏற்கனவே இவங்க கல்லூரியில கடைசி வருஷம் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. கடைசி அவங்க வருஷம். மத்தவங்க எல்லாம் என்ன சாப்பாடு சாப்பிடுவாங்க? சாதாரண உணவுனா எந்த மாதிரி உணவா இருக்கு அங்க? இங்க வந்து எல்லா நம்ம நாட்டுல கிடைக்கிற எல்லா பொருளும் இங்க கிடைக்கிறதுக்கு கடை வச்சிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி செஞ்சு இங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து எனக்கு எப்படின்னா நம்ம சாப்பிடலனாலும் நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம இருக்கிறத சாப்பிடுவோம்னா நம்மளுக்கு தெரியுன்றனால நம்மளுக்கு பெருசா நான் எடுத்துக்கிறது இல்ல. எங்க அரிசி வாங்கி வச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்ததுல இருந்து நான் அந்த அரிசி பக்கம் போகவே இல்ல. நான் வந்து 20 நாள் ஆச்சு. இன்னும் நான் போகவே இல்ல. நான் அரிசி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நான் வந்ததே சொல்லிட்டேன் நானு. அருமை அருமை. மற்ற நான் நான் வந்து இவங்களுக்காக ஒரு பொருள் அனுப்ப போனேங்க. ஒரு நிமிஷம், யார நம்ம நண்பர் யார வந்திருக்காங்க. அந்த அந்த கதையை சொல்றேன் பாருங்களேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப இவங்களுக்கு ஒரு பொருள் அனுப்புறதுக்காக அந்த விமானத்துல ஏத்த முடியல. அதுக்காக சரி ஒரு பொருள் அனுப்புறதுக்காக போனேன் 18 கிலோ. அப்ப சில பேர் அமெரிக்காவுக்கு, இப்ப எங்கிறது வந்து இங்கிலாந்து 9,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர், அமெரிக்காவுக்கு 22 கிலோமீட்டர். 1 கிலோ பருப்பு இங்கிருந்து அனுப்புறதுக்கு 1000 ரூபா ரேட்டு போடுறாங்க. 8 கிலோ அனுப்புனாங்க. அந்த 8 கிலோ என்னமோமா 8 கிலோ தான், மொத்தம் 10 கிலோ தான் அவங்க அனுப்புறாங்க. 11,500 ஃபீஸ் கட்டுறாங்க. நான் சொன்னேன், ஏங்க இதை அனுப்புறீங்கன்னு கேட்டேன். தப்பு மண்டை அவங்க அவர் சொன்னாரு, இது தேவையில்லாத வேலை, இதை அனுப்புறேன் பாருங்களேன். அதாவது கிலோ பருப்புடைய விலையே 80 ரூபா 90 ரூபா தான். அதை அனுப்புறதுக்கு 1100 ரூபா சார்ஜ் ஒரு கிலோவுக்கு. 100 ரூபா சர்க்கரைக்கு எவ்வளவு கட்டுறீங்கன்னா 1000 ரூபா கட்டுறீங்க. என்னது ஆடு அரைப்பணம் செவகோலி முக்கணும். பயந்தே போயிட்டேன் நான். நல்ல வேலை எனக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருந்தா. ரொம்ப தேவையற்றதுங்க, அது ரொம்ப ரொம்ப தேவையற்றது. ரெண்டாவது வந்து இவங்க எடுத்துட்டு போனா கையில எடுத்துட்டு போறதை பத்தி இல்ல, இங்கிருந்து அனுப்புறது வந்து 1க்கு 20 மடங்கு விலை கொடுக்கணும். நீங்க முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்றாங்க. நல்ல வேலை அவங்க அந்த வேலையை பண்ணாம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பயந்து போய் அனுப்பிட்டேன். வேற வழி இல்லைன்னு எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா தெரியுது. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா 18 கிலோ அனுப்பிச்சேன். ஒரு கிலோவுக்கு 450 ரூபா. நீ என்ன ஒரு ஊசி அனுப்பிச்சிருந்தாலும் சரி, ஒரு துணி அனுப்பிச்சிருந்தாலும் சரி, ஒரு கிலோ 450 ரூபா எதுவா இருந்தாலும். அப்புறம் ஒரு கிலோ சக்கரை ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அங்க இங்கிலாந்து அனுப்புறதுக்கு 450 ரூபா. ஏன்னா விமானத்துல போகுது 10,000 கிலோமீட்டர் அப்பால போகுது இல்லையா. ஆனால் இப்ப இதுதான் ஆடம்பரம். அந்த ஊர் மக்கள் எதுல வாழ்றாங்க? அந்த ஊர் மக்கள் நம்ம நாட்டு வாழ்றது இல்லை. அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப உடம்பு அந்த ஊர்ல கிடைக்கிற உணவுப் பொருள் வைத்து அப்படி வாழக்க, அதுதான் பரிணாம அறிவியல். ஆனா இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தவறான வழியில போறவங்க நம்ம வீடு மாதிரியே அங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப எல்லாமே நட்டமாயிரு. வீட்டுல என்ன திங்கணுமோ அதை அங்க திங்கணும்னு நினைக்கிறாங்க. இது அடிப்படையே தப்பு. அப்ப உங்களோட வரவுக்கு மேல செலவாயிரும். வரவுக்கு மேல தேவையில்லாத வேலை. இப்ப அவங்களுக்கு அது புரியுது இல்லையா. நான் பார்த்தேன், அப்பதான் தெரியுது இதுல எவ்வளவு முட்டாள்தனம் பண்றாங்க பாருங்க. அதாவது ஒரு மனிதன் அதுதான் ட்ரக் அந்த வரைக்கும் இருக்குது. இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் தான். போதை எங்க பார்த்தாலும் அப்படியே தொங்கிட்டே இருப்பாங்க. எல்லா நாட்டிலயும் போதை இருக்கு. ஆனா சிலர் தானே அடிமையாகிறாங்க இதுக்கு. அந்த மாதிரிதான். சரி, இப்ப அந்த சந்திரா அந்த இது படுங்க, அந்த இயற்கை சுபாஷ் இருக்கும்னா அந்த பட்டியல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி 26 வயசு வந்து நான் போய் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து நீரிணவு முறையை பயிற்சி கொடுத்துருக்காங்க பல டாக்டருக்கு சேர்ந்து, குறிப்பா டாக்டர் சுபாஷ் மருத்துவமனை. அந்த சுபாஷ் வந்து அந்த பொண்ணுக்கு பயிற்சி 26 வயசு பொண்ணுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. படிப்படியா மாத்திட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம நேரடியா போயிடுறோம். என்னது நேரடியா போயிடுறோம். இங்க பாருங்க, அந்த உணவு பட்டியல் பார்த்திருப்பீங்க இல்லையா. ஏற்கனவே இவங்க பயிற்சி பெற்றவங்க. ஏற்கனவே இவங்க காய்ச்சி வந்து ஒரு தடவை பயிற்சி எடுத்தாங்க. இவங்க எப்போ அது ஒரு இருக்கும் 12 வயசு 12 வயசுலயே இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். இப்போ அப்ப அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறனாலதான் அவங்க எல்லாம் செய்ய முடியுது.
அப்ப ஆஸ்பத்திரிக்கே போகாத வாழ்க்கையை வாழ்றதுங்கிற சாதாரண விஷயமான்னு கேட்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு நம்ம நம்ம எப்படி உயிர் வாழ்றோங்கிறது பிறருக்கு வியப்பாக இருக்கணும். எப்படி ஆரோக்கியமா இருக்கிறீங்க? அப்ப ஆரோக்கியத்தை கோட்டை விட்டுறவங்க தான் இங்கிலாந்துக்காரன் ஆரோக்கியத்துல கோட்டை விட்டுட்டான். ஏன்னா இவங்க புலன்களை தாண்டக்கூடியவங்க. அவ புலன்களை தாண்டாத இதை சொல்லியிருக்கும் பொழுது வெள்ளையர்கள் எங்க தவறு பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவங்க புலன்களை தாண்டவில்லை, பகுத்தறிவை தாண்டல. புலன்களையும் பகுத்தறிவை தாண்டாதனால அவங்க உணவை விட தெரியாதனால உணவை பற்றி தப்பான கற்பனை போட்டு தப்பாவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய கடினமான, அது உடலுக்கு ஒவ்வாத உணவுகள், கடுமையான மாவு, கடுமையான கொழுப்பு, கடுமையான இறைச்சி, இதெல்லாம் குளிர் நாட்டுல இப்ப நம்ம நாட்டிலேயே ஜீரணமாகாத போது அந்த குளிர் நாட்டுல எப்படி ஜீரணமாகும்? இப்ப நமக்கே மப்பா இருந்ததுன்னா லேச மழை பெஞ்சதுன்னா வயிறு கும்மனாயிருது. ஆனா அந்த குளிர் நாட்டுல தப்பான உணவை சொல்லி இதை மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம இதை எடுத்துக்காட்டி இவங்களுக்கு இந்த தைரியம் வருது. அப்ப நம்ம அணுவை பத்தி ஆராய்ச்சி, உடலே அணுவுதான், உடம்பு அணுவாதானது எப்படி இருக்குதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. குறைஞ்சபட்சம் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 70 விழுக்காடு 80 விழுக்காடு தண்ணிச்சத்து தான் இருக்கு. இதுவே இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக தண்ணீரும் உள்ளே உடைகிறது அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. எப்படி தாவரம் தண்ணியை உடைச்சி தனக்கு தேவை மின்சாரத்தை தயாரிச்சுக்குது. நான் முதல் தாவரத்தை தான் செக் பண்ணி பார்த்தேன். நான் ஏன் ஆச்சரியமா இருந்தேன் எனக்கு. எங்க வீட்டுல இருக்க தாவர செடி வச்சிருந்தேன். இதை முதல்ல வச்சு சந்தேகம் வர்றப்போ போய் சோத்துக்கதல் வச்சு பார்த்தங்காட்டி 700 மில்லி வோல்ட் வந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா 700 மில்லி வோல்ட் வருது. அப்புறம் எந்த செடி பார்த்தாலும் அந்த அடர்த்திக்கு தகுந்த மாதிரி வந்துச்சு. அப்ப கண்டுபிடிச்சு, ஓ அப்ப இது எப்படி மின்சாரம் தயாரிக்குது? இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. ஒரு தாவரம் மின்சாரம் தயாரிக்குதுன்னு சொல்லவே இல்லை, எவனும் சொல்லல. அப்புறம் எலுமிச்சை பழம் தயாரிக்குது, அப்புறம் எலுமிச்சை பழத்துல இருந்து தயாரிக்கிறதுன்னு சொன்னானுங்க. அப்ப ஒரு செல்லு தான், அதாவது அந்த முழு நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஓ மொத்த மரமே மொத்த மரமே 1 வோல்ட் தான் தயாரிக்குன்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இல்ல ஒரு மரபணு ஒரு மாலிக்குள் தான் 1 வோல்ட் தயாரிக்குது. அப்படின்னா ஒரு மரத்துல பல கோடிக்கணக்கான மூலக்கூறு இருக்குது. அப்படின்னா ஒரு மரம் ஒரு அணுசக்தி நிலைய விட பெருசான மின்சாரம் உள்ள இருக்குது. அணுசக்தி நிலையத்தை விட அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யற அளவுக்கு தகுதி உள்ள இருக்குது. ஆனா நமக்கு அது தெரியவே இல்லை. இப்ப இவங்க அணுவை பத்தி படிக்கிறப்ப அணு படிக்கிறாங்க, அண்டவியல் படிக்கிறாங்க. அண்டவியல் படிக்கணும்னா பெருசு இல்லைங்க, அண்டம்னா பெருசு, அவ்வளவுதான். அணுனா சிறுசு. இதை படிக்க போறாங்க. ஸ்டார் எப்படி உற்பத்தி ஆகும் நாம இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுதான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க படிச்சிருவாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு விடுமுறையாகண்ணே? ஆமாங்கய்யா. ஓ இல்லாட்டி கல்லூரி கிளம்பிருப்பேன்னு பார்த்தோம். 4:30 உங்களுக்கு மணி 12:30 ஆகுது. 12:45. 12 கரெக்டா 12. மற்ற நேரம் உனக்கு கல்லூரிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் இருக்குமா வீட்டுக்கும் கல்லூரிக்கும்? ஆமா ஆமா 10. அப்ப மீறி பண்ண 10 நிமிஷத்துல போயிடலாம். நல்ல வண்டி ஃபாஸ்டா போயிருதா? 10 நிமிஷம். இது ஸ்டாப்பிங் அது ஸ்ட்ரெயிட் எல்லாம் போகாது. டவுன் பஸ் மாதிரி நிறுத்தி போவாங்க. அதனால லேட் ஆகும். எல்லா கல்லூரி மாணவர்களும் இதுல ஏறி வருவாங்க. அதனால 1 மணி நேரம் ஆகும். ஓ அந்த மொத்தமா 10 கிலோமீட்டர் போறதுக்கு அது 1 மணி நேரம் ஆயிரும். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு நீ பண்ணு. நான் இங்க இருந்து கொலப்புலூர் போற மாதிரி தான். அவங்க எப்படி கொலப்புலூர் போனா நிறுத்தி நான் 1 மணி நேரம் பண்ணுவாங்கல்ல டவுன் பஸ்ல ஏறினா, அதே கதை தான். பரவாயில்ல. டிராம் வண்டி இருக்கா? டிராம் இருக்கா? பாத்தியா டிராம்? நான் பாக்கல, லண்டன் போனப்ப பாக்கலீங்க. சரி இதுக்கே நேரம் சரியா போயிரும் உனக்கு. இதுக்கே நேரம் சரியா. எப்படி இரவெல்லாம் பாடுபட? பரவாயில்ல. இப்ப எப்படி ஓரளவுக்கு எப்படி 1 வாரத்தை சமாளிச்சிருப்பியா? அப்ப 1 வாரம் நீங்க ஒரு 30 நாள் தாமதமா போனதுக்கு ஓரளவுக்கு எப்படி படிச்சிருக்கியான்னு கேக்குறேன். 10 நாள் அது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அசைன்மெண்ட் பண்றதுதான். அது எப்படி என்ன பண்ணணும், இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்ல இதெல்லாம் இதெல்லாம் புதுசு. இந்த இதுக்கெல்லாம் நான் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். எல்லாருக்குமே புதுசு. எல்லாருமே பயங்கர திணறவங்க. இன்னைக்குதான் கடைசி நாள் சொல்லி எல்லாரும் அதெல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா புதுசா டாபிக் இருக்கு, அது நடத்த ஆரம்பிப்பாங்க. அதுல இனிமேல் நடத்துறதெல்லாம் புடிச்சுக்கலாம். இப்ப வரைக்கும் நடத்துனதெல்லாம் நாங்க முடிச்சிட்டோம். அந்த குடுத்து சப்மிட் பண்றதுல அதெல்லாம் புள்ளியியல் படிக்கணும். இது நட்சத்திரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றனால அந்த மாதிரி ஒரு பாடம். இந்த பாடம் நம்ம அதாவது நம்ம
கிட்ட இருக்கிற நட்சத்திரம் எது, இனிமேல் சாக போற நட்சத்திரம் எது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கணக்கு தான் இந்த அசைன்மெண்ட். ஓஹோ, அருமை அருமை. அது இனிமேல் எவ்வளவு, ஏதாவது நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ தூரத்துல இருக்கு, அது என்ன நிறத்துல இருக்கு, அது எவ்வளவு நாள் கழிச்சு அது உயிர் சாகறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு கணக்கு. இது வந்து அந்த கோடிங் ப்ரோக்ராம்னு சொல்றதுல போட்டு, ஏன்னா ரொம்ப எல்லாமே பெரிய பெரிய கிலோமீட்டர் வேல்யூ இருக்கிறதுனால அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் முதல் பாடத்துக்கான அந்த தலைப்பு அதுதான். இப்ப அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த டாபிக் அந்த இது யூனிட்டே முடிஞ்சிருச்சு. இது மொத்தம் 3 கேஸ் ஸ்டடி இருக்கு. ஒரு கேஸ் ஸ்டடி தான் நாங்க பண்ணிருக்கோம். அதுதான் இது பத்தினது, நட்சத்திரங்கள்ல எவ்வளவு தூரம் இத பத்தி. இன்னும் 2 இருக்கு. அது இனிமே இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரத்துல இருந்து அத வந்து புதுசா எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது முழுமையா என்னன்னு புரியும். இது வந்து மேலோட்டமா எனக்கு தெரியும். இததான் சொல்ல வராங்க அப்படின்னு தான் இந்த அசைன்மெண்ட் வச்சு இதுதான் சொல்ல வராங்கன்றது தெரியும். இப்ப இனிமேல் நடத்துறத ஆரம்பத்துல இருந்து நான் இருக்கிறனால எனக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் மேலோட்டமா முதல்ல இருந்து இருக்கிறனால நல்லா புரியும். இது அடுத்த வாரத்துல இருந்து நடத்துவாங்க. ஒரு நாளைக்கு உனக்கு இப்ப வரைக்கும் அப்ப அது புரிஞ்சுக்க வேண்டியது. இது போக போக ஸ்பீட் அதிகமாயிரும். அப்புறம் அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பழசையும் தெரிஞ்சுக்கிட்டு புதுசையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். பழசையும் தெரிஞ்சுக்கிட்டு புதுசும் தெரிஞ்சு. ஆமா 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 நாம வந்து யூனிவர்சிட்டில எனக்கு ஒரு 2 மணி நேரம் தான் மொத்தமாவே வகுப்பு இருக்கும் ஒரு நாளைக்கெல்லாம். நேத்தெல்லாம் எனக்கு 2 மணி நேரம் தான் வகுப்பு. அது 3 மணிலிருந்து சாரி 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அது சாயங்காலம் தான் வகுப்பே. 4ல இருந்து 6. எனக்கு ஒரு ஸ்பேஸ் இந்த ஒரு கிராஃப்ட் 3Dல வந்து டிசைன் பண்ணணும். அது வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அத வந்து குரூப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து மெட்டீரியல் அவங்க இந்த 3D இங்க் அதுல வந்து மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணி அவங்க அதுக்கு ப்ரோக்ராம்லாம் தருவாங்க. என்ன மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அது 3Dல வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கான மொத்த வகுப்புக்கான அது ஒர்க். நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த சேட்டலைட்டோ அது ராக்கெட் மாதிரி மாடலோ என்ன சொல்றாங்களோ அத வந்து நம்ம இது பண்ணி தரணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு எங்களுக்கு இதா இருக்கு. ஒரு ஒர்க்கா இருக்கு. அது 3D ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ராஜெக்ட் தான் அது. அது நாம இந்த டிசம்பருக்குள்ள அத முடிச்சாகணும். இங்க 3D பிரிண்டிங் ஆமா 3D பிரிண்டிங் வச்சிருக்காங்க இங்க. அதுல வந்து எங்களுக்கான நேரம் வரும்போது அவங்க சொல்லி தருவாங்க. ஸ்பேஸ் டைனமிக்ஸ் அப்படின்ற தலைப்புல இது வருது. அதுல வந்து என்னென்ன இந்த சேட்டலைட்ஸ் ஆண்டனா பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி ராக்கெட் பத்தி படிக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் அத வந்து படிக்கிறதுக்கு அத ஒண்ணு செய்யணும். அதுக்காக ஒரு பாடம் போயிட்டு இருக்கு. ரைட், அருமை அருமை. அது நல்ல பாடம் தான். அதாவது இயற்பியல் என்ன நடக்குது அங்கே, ஏன் இதெல்லாம் படிக்கிறான்னா எதிர்காலத்துல மனிதன் இங்கிருந்து இடப்பெயர்ச்சியாகி போகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சேட்டலைட் தெரிஞ்சிருக்கணும், பயணத்துக்கான தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் அவங்க ஐடியா பண்றாங்க. மனிதன் வந்து அங்க போகணும், அல்லது உயிர்கள் போகணும், அல்லது ஏதாவது அங்க ஏன் அது ஆராய்ச்சி பண்றாங்கன்னா மனித குலத்தை எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி நடக்குது. இதுதான் அடிப்படை. ஏன் விண்வெளிக்கு போகணும்னா, ரெண்டாவது வந்து எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா அங்கிருந்து எடுக்கலாம். எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா அந்த இடத்த பயன்படுத்தலாம். எவ்வளவோ இருக்கு. விண்வெளியில மட்டும் இது ஒரு கடுகளவு தான் நம்ம பூமியில இருக்கிறது. இந்த மாதிரி கடல் அளவு சக்திகள் அங்க இருக்கு. வெற்றிடம் இருக்கு. இன்னும் நெறைய இருக்கு. இவங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, வெற்றிடத்துல இப்போ எப்படி இருந்தாலும் அங்க போறாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப சராசரியா பார்த்தீங்கன்னா, விண்வெளியில வீடு கட்டி தான் இருக்காங்க. விண்வெளி வீடுங்கிறது ஒரு ஆராய்ச்சி மையம். எப்பவுமே அங்க 7 பேர் நிரந்தரமா இருந்துட்டே இருப்பாங்க. கடந்த 30, 35, 40 வருஷமா 60, 50 வருஷம்னே வச்சுக்கலாம். 50 வருடங்களாகவே நிரந்தரமா எப்பவும் 7 பேர் மாறி, மாறி இங்கிருந்து 7 பேர் போவாங்க. அங்க 7 பேத்த இறக்கிருவாங்க. திருப்பி வருவாங்க. மறுபடியும் 6 மாசம் கழிச்சு போவாங்க. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒருக்க போயிட்டே இருக்கும். இது அரசாங்கம் பண்றது. இப்ப தனியார் விமானம் நெறைய எலான் மாஸ்க் மாரி இருக்கிறவங்க தனியா எலான் மாஸ்க் இவங்க, அது மாரி அமேசான் இவங்கலாம் தனித்தனியான தனியார் விமான நிலையம் இருக்குது. அது விண்வெளி மையம். அவங்கலாம் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. இல்ல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா,
விண்வெளியில் இருக்கிற ஆற்றலை எடுத்து மனித குலத்துக்கு பயன்படுத்த வேண்டும்ங்கிறதான் நோக்கமே. இது பயங்கர பொருளாதார சாதாரண விஷயம் இல்ல. எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டி அதனால சில 7, 8 நாடுகள் அதை செய்றாங்க. எல்லாரும் பண்றாங்க. ம், ம், ம். ரொம்ப முக்கியமான பாடத்திட்டம் தான். சரி இருக்கட்டும். இதான் அடிப்படை செய்தி. இப்ப அவங்க என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த அறிவியல் செய்தி அனுப்பிச்சிருக்கிறேன். உனக்கு அந்த அதுல இப்ப இந்த நியூட்ரான் ஸ்டார் பத்தியெல்லாம் இப்ப சமீபத்தில நியூட்ரான் ஸ்டார் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களே. போன மாசம் ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. நியூட்ரான். அது எப்படி அது இருக்குதே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் தான். நியூட்ரான் ஸ்டார் ஒண்ணு இருக்குது. அது வந்து கடுமையான அதிர்வுடையது. இருக்கிறதே வந்து வெயிட் அதிகமானது. எலக்ட்ரானை விட, புரோட்டானை விட நியூட்ரான் தான் வெயிட் அதிகம். நியூட்ரான் தான் எடை அதிகம். நான் பேசுறது கேக்குதுங்களா? வெயிட் அதிகம். வெயிட் அதிகம். ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னாவே கேக்குதுங்க. ஆமா. ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்தா என்ன கிராம் இருக்குமோ, ஒரு ஸ்பூன் நியூட்ரான எடுத்தா 1000 அதாவது எத்தனையோ லட்சம் இமயமலை வந்து எடுத்த மாதிரியாமா. ஒரு ஸ்பூன் அளவு எடுத்தா. அதுதான் அதனோட நிறைங்கிற கற்பனை செய்ய முடியாத நிறை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த நியூட்ரான் அதிர்கின்ற காரணத்தினால தான் தண்ணீயிலிருந்து தொடர்ந்து ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா? நம்ம தண்ணி தான் அடிப்படை. உலகத்திலே தண்ணி தான் அடிப்படை. சீப்பஸ்ட் நம்ம தண்ணீரை தான் அடிப்படையா பண்றோம். அந்த காலத்து விஞ்ஞானிகளும் தண்ணீரை தான் முதல்ல ஆராய்ச்சியே பண்ணாங்க. அணுவ 2ஆ அது ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்ப பண்ணிட்டே பிரிக்க முடியாத அணுவெல்லாம் இருக்கு. ஆனா இயற்கையில எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துட்டு தான் இருக்கு. மனிதன் தான் செயற்கையா பிரிக்க முடியாது. மனிதனால் செயற்கையா ஓரளவுக்கு மேல பிரிக்க முடியாது. இப்ப விறகு உடைச்சிட்டே போனீங்கன்னா 2 உடைச்சிட்டே போலாம். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க விறகு பழக்கம் அணுவா மாறிடுது இல்லையா? ஆனால் இயற்கை அப்படி இல்ல. இயற்கை என்ன வேணாலும் பண்ணிட்டே போகும். சரிங்க. இயற்கை என்ன வேணாலும் பண்ணு. இயற்கைக்கு எல்லையே கிடையாது. இயற்கைக்கு இல்லையே இல்லைங்க. ஆமா. நீ கணக்கு போட்டுட்டு கணக்கெல்லாம் போட்டுட்டு ஐன்ஸ்டீன் போடுற கணக்கெல்லாம் அங்க வேலை செய்யாது. அதனால தான் குவாண்டத்த அதனால தான் இப்ப 2025ல குவாண்டம் மெக்கானிக்கலுக்கு தான் என்ன குடுத்தாங்க? நோபல் பரிசே குடுத்தாங்க. போன வருஷம் அப்படிதான். நான் அடிக்கடி என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன். இனிமேல் குவாண்டத்துக்கு தான் நோபல் பரிசை குடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? பலமுறை சொல்லியிருக்கேன். ஆமா. எதிர்காலத்தில் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு தான் என்ன குடுக்க போறாங்க? நோபல் பரிசு குடுக்க போறேன்னு சொன்னா, அதே மாரி தொடர்ந்து குவாண்டம் இது வந்து குவாண்டம் எரான்னே பேர் வச்சுட்டாங்க. என்னது? குவாண்டம் எரா. குவாண்டம் நூற்றாண்டு. குவாண்டம் செஞ்சுரின்னே கொண்டாடுறாங்க. அமெரிக்காவுல மற்ற இந்த நாடுகளெல்லாம். இதெல்லாம் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதுங்க. அதாவது இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு வளர்ந்தால் தான், அத வந்து மனிதகுல பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும். மலிவா கொண்டு வரணும். இப்ப கண்டுபிடிக்கிறது பூரா உயர் நாகரிகம். பெரிய பணக்காரனுக்கு மட்டும் ஆகிறது. ஆனா நாங்க ஆராய்ச்சி பண்றது சாதாரண மக்களுக்கு வரணும். இவங்க பண்ற ஆராய்ச்சியில குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறான், அதுங்கிறான். அதெல்லாம் மலிவா கொண்டு வரணும். என்னது? அப்ப எனர்ஜியை வந்து இதுவரைக்கும் எனர்ஜி மலிவா யாரும் எடுக்கவே இல்ல. இப்ப நான் சொன்னது எனர்ஜி மலிவா எடுக்கிறது. இப்ப அந்த அதனாலதான் எனர்ஜி மலிவா எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப என்னுடைய மாணவர் ஒருத்தர் ஸ்வீடன்ல இருக்காரு. அவரு இப்ப இதே மாதிரி ஒரு மாலிகுல் இருந்து 0.7 ஃப்ரீஜர்ல வச்சு எடுத்து பார்த்துட்டாரு. ஃப்ரீஜர்ல வச்சு பார்த்தா 0.7 வோல்ட் அனுப்பிச்சிருந்த பாத்தியா? அந்த 0.7 வோல்ட்டுமே 1 மில்லி ஆம்பு வந்துருது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லி வாட்ஸ் வருது. அது எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்றாங்க இல்லையா? தாம்சன் கண்டுபிடிச்சது. எலக்ட்ரான் வோல்ட்னு பார்த்தீங்கன்னா சும்மா. ஆனால் நான் சொல்றது மில்லி வோல்ட். 1 கிராம் தண்ணி, ஒரு மாலிகுலே வந்து ஒரு டிராப்பே வந்து ஒரு ஆட்டம் விட என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லலாம் நீங்க? ஒரு அணு மின்சாரத்தை விட அதிகமா வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அது இயற்கையினுடைய கணக்கு. அந்த அணுதான். இது தாம்சன் கண்டுபிடிச்சது ஒரு மாதிரி, இப்ப நான் கண்டுபிடிச்சது ஒரு மாதிரி. நான் ஆராய்ச்சி பண்ண வந்துச்சு. என்ன ஏன் இந்த 1 கிராம் தண்ணி, அதுவும் ஒரு டிராப் தான். 1 கிராம் தண்ணிங்கிறது ஒரு டிராப்னு வச்சுக்கலாம். ஒரு மூலக்கூறுன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த கம்பி நினைவுங்கிறதுக்காக 1 கிராம் தண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத அணு எடுத்து நம்ம வச்சுக்க முடியாது. அதனால தான் நான் வந்து 1 கிராம் 1 ml வாட்டர், 2 ml வாட்டர்ன்னு சொல்றது. இதெல்லாம் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல யாருக்கான புரிஞ்சுக்கலாம். இது பெரிய ரகசியமே கிடையாதுங்க. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். யாரு வேணா அது அறிவியல் என்பது யாரும் செய்யக்கூடியதாக இருக்கணும். அறிவியல் என்பது எல்லாரும் செய்யணும். எளிதா செய்யற மாதிரி இருக்கணும். அதான் அறிவியல். இன்னைக்கு கார் ஓட்ட தெரியலன்னா போட பைத்தியக்காரன். செல்போனு கையில் வாங்கிட்டு எனக்கு செல்போன் தெரியாதுன்னு சொன்னா பைத்தியக்காரின்றுவாங்க. என்னது? ஆமாங்க, அந்த ஆமாங்க. காலத்துல போன் பண்றதுக்கு நடுக்குவாங்க. எப்படி சுத்துறது? இப்படி சுத்துவாங்க. டர் அதுக்கே யாருக்கு போன் பண்றது? இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாரும் போன். 6 வயசு குழந்தை போனை வச்சு விளையாடிட்டு இருக்குது. சரியா? முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லது கண்ணு. பார்த்த சந்தோஷம். எல்லாம் படிச்சு பாட்டு உன்னோட கருத்தை சொல்லு. அவரு அடிக்கடி கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு அவரு. யாரு?
ஸ்வீடன் குமார் இன்னைக்கு கேட்கறேன்னு இருக்காரு 10-20 கேள்வி. அது மாதிரி நீ அந்த வாய்ப்பு இருக்கிறப்ப அதை படிச்சு பார்த்துரு. உனக்கு நேரம் சரியா இருந்தா அது இதுக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கிடு. இதுக்குன்னு நம்ம ஆராய்ச்சிக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கிக்கோ. சரியா? ரொம்ப டவுனா இருக்கு. அவங்க ஏரியாவில் ரொம்ப அலைவரிசை ரொம்ப டவுனா இருக்கு. நான் சொல்றது புரியுதா கண்ணு? சரிங்க. இதுக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்க. உனக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் தூங்குறது? எவ்வளவு நேரம் தூங்குறது? ஒரு 5 மணி நேரம் தான் தூங்குவேன். சரியா இருக்குமே உனக்கு? கல்லூரி படிப்பு போகிறது வர்றது எல்லாம் சேர்ந்து ஒரு 19 மணி நேரம் போயிடும். படிக்கிறதுக்கே எப்படி 7-8 மணி நேரம் எடுத்துக்குவேன். கல்லூரி ஒரு 3 மணி நேரம், 10-11 மணி நேரம். மொத்தமானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமானுக்குடைய நேரமே 5 மணி நேரம் கழிச்சா கூட உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு 18 மணி நேரம் இருக்குமே ஒரு நாளைக்கு. அப்படித்தானே? சும்மாதான் இருப்பாங்க. என்ன வேணா நம்ம உட்காந்து படிச்சுக்கலாம். எதை வேணா பயன்படுத்திக்கலாம். சரி 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 நான் முடிச்சுக்கிறேம்மா. அப்போ அந்த உன்ற கருத்தை அப்பப்போ நீங்கள் வாய்ஸில் போட்டு விட்றலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த என்ன ஏதாவது சுயமாக சிந்திக்கிற கேள்வி அவனுக்கு எல்லாமே பாடம் எடுத்தாச்சு. இருந்தாலும் நான் அனுப்புகிற கடிதத்தெல்லாம் பார்த்துக்கோ. பார்த்துட்டு தேவைப்படும் பொழுது உன்னுடைய லேப்டாப்பில் ஏற்றி வச்சுக்கோ. சரியா? லேப்டாப் ஏற்றி வச்சு அப்பப்போ எப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஏதோ ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் மாணவர்களுக்கு கடத்தி விட்ரு. உனக்கு தெரிஞ்ச மாணவர்கள் முதல்ல இந்த மாதிரி ஒன்று ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆட்டமை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு. நம்ம வந்து டனலிங் கிட்டத்தட்ட டனலிங் வந்துட்டு நம்ம எங்கே வந்துட்டு குவாண்டம் டனலிங் வந்து நம்ம வந்து மேக்ரோ கண்ணுக்கு தெரியிற டனலிங் எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியல டனலிங் வச்சு பண்ணாங்களா? இதுக்கு அவங்க எலக்ட்ரிசிட்டி கொடுத்து தான் பண்ணாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். அதே ரிவர்ஸ் டனலிங். என்னது? நாம கரண்ட் உள்ள கொடுத்தா ஃபார்வேர்டு, கரண்ட் உள்ள கொடுத்தா ஃபார்வேர்டு, கரண்ட் வெளியே வந்ததுன்னா பேக்வேர்டு. நமக்கு வந்து பேக் இன்ஜினியரிங் இதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். என்னது? ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஆமா, கரண்ட் கொடுத்தா ஃபார்வேர்டு, இந்த பக்கம் வந்து பேக்வேர்டு. அப்போ நமக்கு என்னன்னா பேக்வேர்டு. அப்போ நம்ம இப்படி கூட தலைப்பிக்கலாம். நம்ம வந்து பேக்வேர்டு எஃபெக்ட்டுக்கு கரெக்டு தான். நம்ம இப்போ பேசும்போது எனக்கு வந்து இப்போ தலைப்பு எழுத போகிறோம் பாருங்க. இப்போ இந்த வகுப்பு முடிச்சுட்டு நேராக அங்கே போக போகிறேன். இப்போ பேக்வேர்டு டனலிங்னு சொல்லி உனக்கு போட போகிறேன். இப்போ தான் உங்க பேசி இந்த ஐடியா எனக்கு வந்துருச்சு. அடாடா ஆமாண்டா பேக்வேர்டில் வருதுரோ அப்படின்னு. இப்போ இது நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். நீ பேக்வேர்டு டனலிங்னு போட்டேன்னு வச்சுங்க, அது பயங்கரமாக டக் டக் டக்குன்னு பார்க்கணும். நல்ல அருமையான ஒரு இது வரைக்கும் ஃபார்வேர்டு டனலிங் தான் இருந்தது. இனி வந்து லேட்டஸ்ட்டு பேக்வேர்டு டனலிங். ஏற்கனவே பேக்வேர்டு ஜம்ப்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இது பேக்வேர்டு டனலிங்னு ஒன்று கொடுக்கலாம். சரியா? சரிம்மா, மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் இரவு நம்ம 8 மணிக்கு இதை பற்றி பேசலாம். சரியா கண்ணு? வச்சுட்டேக்கண்ணே. அறிவு இயல். நன்றி, வணக்கம். சரிங்க. வாழ்த்துக்கள். இயல் நல்லா பண்ணுங்க. நன்றி. நல்லா பண்ணுங்க. அடிக்கடி பார்க்கலாம். சரிங்க.